இப்போ அந்த கும்மிடிப்பூண்டி பக்கத்துல திருவள்ளூர் மாவட்டத்துல வழுதலம்பேடு கிராமத்துல கோயிலுக்குள்ள நுழைய விடக்கூடாதுன்னு பெரிய பிரச்சனை இருந்தது. எந்த ரெகக்னைஸ் பார்ட்டி போயிட்டாங்க குரல் எழுப்பினாங்க? நீங்க சொல்லுங்க. யாருமே குரல் கொடுக்கல. ஏன் விசிகா கூட குரல் கொடுக்கல. அதெல்லாம் சும்மா இந்த என்ன சொல்றது, இந்த ஜாதி அரசியல் பண்றவங்களுடைய சித்து விளையாட்டு. இதை நான் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன். நம்பர் ஒன் போது அதுதான் திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜான பொசிஷன். தாவேகா விசிகா தோழர்கள் இப்படித்தான் 26ல வரும்னு நான் நம்புறேன். இன்னும் இந்த மாதிரியான தீண்டாமை, ஜாதி கொடுமைகள் இதை எதிர்த்து கிராம அளவுல குரல் கொடுத்துட்டு வர ஒரு கட்சின்னா அது கம்யூனிஸ்ட் தாங்க. மற்றபடி எந்த கட்சிக்கும் அதுல அக்கறை இல்லை. திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது. ஏன் பாஜகவும் பல நேரங்கள்ல இதெல்லாம் பண்றது கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அகெயின் திரு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் நம்ம சேனலுக்கு வருகை தந்திருக்கார். அவருக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சுவாமி. வணக்கம் மகேஷ். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? என்னங்க, திராவிட மாடல் ஆட்சியில அப்படியே சிறப்பா இருக்கேன் நான். வெரி குட் சார். ஏன்னா வெதர் கூலா இருக்கு, ஆனா நம்ம கேள்வியெல்லாம் கொஞ்சம் சூடா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால கொஞ்சம் மகேஷ் நீ ஆரம்பிப்பா. வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. ஏன்னா இதுக்கு சொல்றேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ்னாக்க, ஒரு 3 months நம்ம அதை திருப்பி பார்த்தோம்னாக்க நீங்க ஒருத்தர் தான் சம் டிஸ்டர்பன்ஸ் இன் டிஎம்கேவோட கோலிஷன்ல இருக்கும்னு சொல்லிட்டு விடாம சொல்லிட்டு வந்தது. அப்போவே எனக்குலாம் கொஞ்சம் சந்தேகம், என்ன இவ்வளோ இதுவாக சொல்கிறாரு, பட் ஒன்றும் மூவ் ஆகிற மாதிரி தெரியலையே, எல்லாம் திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன் போகிறாங்களே. இவர் ஆதவ் அர்ஜுன் ஏதோ ஒன்று ஆரம்பித்தார், ஒரு அரினா கிரியேட் பண்ணார், அது திருப்பி ஒன்றும் இல்லாமல் புஷ்ஷுன்னு போயிடுச்சுன்னு ஒன்று. அப்போ திருமாவளவன் உண்மையாகவே வருவாரா, இல்லாட்டி இது கொஞ்சம் ஸ்டேபிள் கோயிலேஷன் சொல்லிட்டு இங்கேயே இருக்க ட்ரை பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ ஒரு லாஸ்ட் வீக் அந்த வேல்முருகன் பண்ருட்டி வேல்முருகன் ஆரம்பிச்சார், கொடி தூக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஸ்லோவா நேத்து விடுதலை சிறுத்தையோட அந்த ஆபீஸ் பேரர் இன்னொரு பொதுச் செயலாளர் ஆரம்பிச்சாரு. வன்னியரசு அவர்கள் 25 சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. நேத்து கம்யூனிஸ்ட் ரொம்ப மோசமா இருக்கு, இவங்க திராவிடர் மாடல் ஆட்சியில தீண்டாமை இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்கு. இது எப்படி சார் போகும்? இது விடுதலை சிறுத்தை ஜஸ்ட் டெஸ்டிங் த வாட்டர்ஸா, இல்லை ரியலாகவே கோலியேஷன் விட்டு வெளியே வராங்களா? கம்யூனிஸ்டுக்கு அந்த 25 crores செலவாயிடுச்சு, அடுத்த 25 crores அடி போடுறாங்களா? காங்கிரஸ் ஆஸ் யூஷுவலும் காங்கிரஸும் மதிமுகவும் எதுவும் பேசாமல் இருக்காங்க, அவங்களும் சேருவாங்களா? இது வந்ததுனாக்கா எந்த கோலியேஷனுக்கு போனாக்கா அவங்களுக்கு சரியா இருக்கும் சார்? ஏன்னா ஏடிஎம்கேவோட சேர்ந்தானாக்க காஸ்ட் இண்டூஸ்லாம் அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் இருக்காது அந்த கோலியேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்கு. உங்களுடைய கருத்து சார்? இல்ல இது முதல்ல ஒரு தவறான கருத்து. அது என்னது, அது காஸ்ட் ஹிந்துஸ் அப்படின்னு. ஏன் அப்ப திமுகவோட சேரும்போது அப்ப அவங்களுக்கு ஓட்டு வரலையா? இதெல்லாம் ஆளாளுக்கு இந்த மாதிரி ஒண்ணு அடிச்சு விடுறது, புரியுதுங்களா? திருமா அவர்களை பொறுத்த வரைக்கும், விசிகாவை பொறுத்த வரைக்கும், ஜாயின்ஸ் கிரெடிபிள் அலையன்ஸ் அப்படின்னா டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய அளவுல ஸ்விங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கின்றது. அப்போ இதுதான் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அதிமுகவோட சேர்ந்தா அதிமுகவுக்கு அந்த கொங்கு பெல்ட்ல இந்த இடத்துல அந்த இடத்துல எல்லாம் ஓட்டு விழாது. நம்ம திமுகவோட சேர்ந்தாங்களா, திமுக எல்லா இடத்துலயும் ஓட்டு விழ, அவங்க ஜெயிக்கல, அதுவும் பாராளுமன்றத்துல 40க்கு 40 ஜெயிக்கல. அதெல்லாம் சும்மா இந்த என்ன சொல்றது, இந்த ஜாதி அரசியல் பண்றவங்களுடைய சித்து விளையாட்டு. இதை நான் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன். நம்பர் ஒன். நம்பர் டூ, நீங்க சொன்னீங்க 3 மாசத்துக்கு முன்னாடி, இன்ஃபேக்ட் 24 தேர்தலுக்கு முன்னாடி நம்ம ரொம்பவே முதல்ல அப்படி கொஞ்சம் சூசகமா சொல்லியிருந்தோம். அப்புறம் அந்த கிரேசி மோகன் டிராமால வராம இதுல என்ன சூசகம் ஓப்பனாவே சொல்லிட்டான் அப்படி அந்த மாதிரி. அதாவது குறைந்தபட்சம் 5-10 தொகுதிகள்ல, அதாவது பாஜக வெர்சஸ் திமுக கூட்டணி கட்சிகள் அப்படின்னு இருக்க தொகுதிகள்ல திமுக அப்படி கொஞ்சம் ரைட்டுங்க, இது கூட்டணி கட்சி பாத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒதுங்கி இருந்து பாஜக அந்த 5-10 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்கன்னு சொன்னா தமிழ்நாடு அரசியல் களம் திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு மாறிடும். அதிமுக டெசிமேட்டட் அப்படின்னும் போது அப்போ இங்க எதிர்க்க பாஜக தான் இருக்குது அப்படின் போது அதுதான் திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜான பொசிஷன். இப்போ
டிஎம்சி எதுக்கு அங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணியில சேர்த்துக்க மாட்டாங்கிறாங்க, அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ஆல்டர்னேட், ஒரு சாய்ஸ் இருக்கு. அது இல்லைன்னும் போது அத நம்ம தான் அங்க ஒரே ஒரு இது அப்படின்னு. சோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்ல, அப்படி 40க்கு 40 ஜெயிச்சுட்டாங்கன்னா 26 கூட்டணி பேச்சு பார்த்ததுல ஏகப்பட்ட சிக்கல் வரும் அப்படின்னு நம்ம சொல்லி இருந்தோம். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா 26ல இந்த கூட்டணி அப்படியே ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து இங்க அதிமுக இல்லைன்னும் போது திமுக பாஜக 26க்கு அப்புறம் வந்ததுன்னு சொன்னீங்கன்னா அப்போ அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் வந்து எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க? ஏன்னா அவங்க வந்து அணி மாறுவதற்கு வேற அங்க அணியே கிடையாது, எதிர்பார்க்கணும், இங்கேயே தான் இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு வந்து பஞ்சாயத்துல மட்டும் சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா கூட ஏத்துக்கிட்டு போக வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க. சோ ட்ரூலி பைபோலார் ஆயிரும், நாட் அலையன்ஸ். இதனாலதான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்படி கூட சொல்லிக்கலாம், நம்ம சுவாமிக்கு தெரியும், ஐ எம் அ டைம் டிராவலர். ஸோ வாட் ஹேப்பன் இன் 2026, 24 and 25 அப்படின்றதெல்லாம் எனக்கு ஹிஸ்டரி, உங்களுக்கு வந்து ஃபியூச்சர். அதனால கூட வந்து இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து நான் இன்னும் உறுதியா தாங்க இருக்கேன். அதாவது தாவேகா, விசிகா, தோழர்கள் இப்படித்தான் வந்து 26ல வரும்னு நான் நம்புறேன். இன்னும் இதுல வந்து தோழர் கே பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, அதாவது ஆணவ கொலைகள் தமிழகத்தில் தான் அதிகமாக நடைபெறுகின்றது, இந்த தீண்டாமை கொடுமை இருக்கின்றது. சொல்ல போனா இது இன்னைக்கு அவர் இப்படி பேசியிருக்காரு. பட் இந்த மாதிரியான தீண்டாமை, ஜாதி கொடுமைகள் இதை எதிர்த்து கிராம அளவுல குரல் கொடுத்துட்டு வர ஒரு கட்சின்னா அது கம்யூனிஸ்ட் தாங்க. அங்கங்க போராட்டம் பண்றாங்க, இந்த மாதிரி கொடுமைகளை உலகத்தோட பார்வைக்கு கொண்டு வராங்க. அதுல எல்லாம் வந்து நான் கம்யூனிஸ்ட் குறை சொல்லவே மாட்டேன். அட்லீஸ்ட் அவங்களாவது இதை செஞ்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு. வேங்கைவேல கவனம் தான் இருக்காங்க அவங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான், பட் வேங்கைவேல விஷயத்துல கவனம் தான் இருக்காங்க அவங்க. அதாவது உலகத்தின் பார்வைக்கு கொண்டு வருவது அப்படின்னு சொன்ன, அதை கொண்டு வருவதற்காக போராட்டம் நடத்துறார்கள்னு சொன்ன வேங்கை வயல் பார்வைக்கு வந்து விட்டது. கரெக்டா? சோ உலகத்தோட பார்வையை கொண்டு வரணும், அதை அவங்க பண்ணிடுறாங்க. அட்லீஸ்ட் அதாவது பண்றாங்களே அப்படின்னு நம்ம பாராட்டணும். மற்றபடி எந்த கட்சிக்கும் அதுல அக்கறை இல்லை. திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, ஏன் பாஜகவும் பல நேரங்கள்ல இதெல்லாம் வந்து பண்றது கிடையாது. அப்புறம் நான் மாத்திரம் இதே அது வேங்கை வயல்ங்க. நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு கிராம அளவுல இன்னைக்கு எந்த அளவுக்கு தீண்டாமை கொடுமை இருக்கு, அதை எதிர்த்து யாரு குரல் கொடுக்குறாங்கன்னு கேட்கிறேன் நான். இப்போ அந்த கும்மிடிப்பூண்டி பக்கத்துல திருவள்ளூர் மாவட்டத்துல வழுதலம்பேடு கிராமத்துல கோயிலுக்குள்ள நுழைய விடக்கூடாதுன்னு பெரிய பிரச்சனை இருந்தது. எந்த ரெகக்னைஸ் பார்ட்டி போயிட்டு அங்க குரல் எழுப்பினாங்க? நீங்க சொல்லுங்க. யாருமே குரல் கொடுக்கல. ஏன் விசிகா கூட குரல் கொடுக்கல அந்த இடத்துல? என்னவோ தெரியல, கம்யூனிஸ்டும் குரல் கொடுக்கல. மக்கள் ஏதோ போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி அப்படித்தான் நடந்தது. அதனால இந்த மாதிரி விஷயம் மேபி அது உலகத்தின் பார்வைக்கு வந்து விட்டதுன்றதுனால கம்யூனிஸ்ட் ஒதுங்கிட்டாங்க போல இருக்கு. ஒருவேளை அந்த பாலிசியில அவங்க கன்சிஸ்டன்டா இருக்காங்க போல இருக்கு. இந்த கூட்டணிக்குள் உரசல் அப்படின்றது நிச்சயமா நடக்கத்தான் செய்யும். ஏன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு பாருங்க. திருமாவர்கள் அன்னைக்கு ரொம்ப அழகா ஒன்று சொன்னாரு, நலத்திட்டங்கள்லாம் கரெக்ட் தாங்க, ஆனா பாதுகாப்புன்றது ஒண்ணு முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. லா அண்ட் ஆர்டர் தான் நான் அதை எடுத்துக்கிறேன். சோ அது அந்த போதைப் பொருள் கட்டுப்பாடு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. ஆனா நம்ம டோலர் பேசினதுதான் ரொம்ப ஸ்கேதிங் அட்டாக்கா இருக்குது. அதாவது இந்த பெரியார் கொள்கைகள் 50 வருடங்கள்ல ஒண்ணுமே பறக்க விட்டு விட்டார்கள் அப்படி இப்படின்லாம் பேசியிருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இது என்ன ஆகும் அப்படின்னா, கூட்டணி மாறுவதற்கு இதெல்லாம் ஒரு அச்சாரம்னு வச்சுக்கலாம். பாத்தீங்களா, நீங்க எப்படிலாம் இருக்கீங்க, சமூக நீதியை காட்டில் பறக்க விட்டு விட்டீர்கள், அதனால உங்களோட கூட்டணி வச்சுக்க முடியாது. திடீர்னு ஒரு காரணம் சொல்ல முடியுமா? இப்பல இருந்து நம்ம பில்டப் கொடுத்துட்டு வந்தா தானே ஏன் போறீங்கன்னு சொல்ல முடியும். இல்லாட்டா உடனே கேட்பாங்க, ஏன் நாங்க 5-10 இவங்க வந்து 5-10 கொடுத்தாங்க, அவங்க வந்து 25-30 கொடுத்தாங்களான்னு தானே கேட்பாங்க. சோ அதுக்கு இப்பல இருந்தே நம்ம காரணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் இது வந்து என்ன சொல்றது, அந்த வார்ம் அப் மேட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா கிரிக்கெட்ல, அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். ரைட், ஒவ்வொரு காரணமா சொல்லிட்டே வந்து, பட் எந்த சமூக நீதி பாஜக வந்து சமூக நீதிக்கு எதிரானது, சனாதன தர்மத்தை கடைபிடிக்கின்றது அப்படின்லாம் திமுக குறை சொல்லிட்டு வந்தாங்களோ, அதே குற்றச்சாட்டுகள் திமுக மீது விழப்போகின்றன. அது அன்னைக்குதான் அவங்க புரிஞ்சுக்க போறாங்க. இப்ப வந்து அவங்க அதை ரியலைஸ் பண்ணதா தெரியல. ரைட்டு, எங்க போவாங்க இவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு.
ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இழப்பதற்கு எதுவும் இல்லை, பெறுவதற்கு இந்த உலகமே இருக்கின்றது அப்படின்ற நிலைமை கூட்டணி கட்சிகள். அதனால 26ல இதே கூட்டணி இருந்து ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் நமக்கு இங்க ரெலவன்ஸே கிடையாது, இன்ஃபுளுன்ஸே கிடையாது அப்படின் போது தேவையே இல்லை. 2 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ போனாலும் பரவாயில்ல, நம்ம வேற கூட்டணிக்கு போவோம், அப்பதான் நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும். பட் இப்ப சிம்பிளா சொல்றாங்க சார், இப்ப திமுக இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் they give them 10 crores கொடுக்குறாங்களே அவங்க. they are giving them money இல்லையா? 15-10 கொடுத்தாங்க இல்லையா? இப்போ பில்லி அதிமுக கொடுக்குமா இல்ல விஜய் கொடுப்பாரா அதே இந்த அமௌண்ட்? 100 கோடி கேக்குறாங்க, இல்ல 100 கோடி கேக்குறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் இல்ல நான் அவங்க கிட்ட அப்படின்லாம் மழுப்பினார். பட் அவர் பேசினது என்ன? 100 கோடி எல்லாம் கேக்குறாங்க, அதுக்கு நாங்க சொன்னோம் இல்ல நாங்க அவ்வளவு சேர்த்து வச்சிடல, அவங்கதான் சேர்த்து வச்சுக்கிறாங்க, அங்க போய் கேளுங்கன்னு சொன்னோம் அப்படின்னு அவரு விளக்க உரை கொடுத்தாரு. அப்புறம் அப்படி இல்லைன்னு மழுப்பினாரு. ஏன் மத்தவங்க எல்லாம் என்ன கொடுக்க மாட்டாங்களா? பாருங்க, இந்த அது என்னது தேர்தல் பத்திரங்கள், இதுல திமுகவுக்கு கூட 100கணக்கான கோடிகள் வந்தது, டிஎம்சிக்கு வந்தது, பாஜகவுக்கு வந்தது. தமிழ்நாட்டுல அதிமுகவுக்கு பாத்தீங்கன்னா 6 கோடி ரூபா தான் வந்திருக்கு. இப்ப நான் கேக்குறேன், அப்ப அதிமுக அந்த 6 கோடி ரூபாயை வச்சுதான் பாராளுமன்ற தேர்தல் அதுல எல்லாம் போட்டி போட்டாங்களா? வேற நன்கொடையே வரலையா அவங்களுக்கு? எவ்வளவு வந்தது யாருக்காவது தெரியுமா? தேர்தல் பத்திரம் ஊழல் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்களே, அப்ப அந்த 6 கோடி தவிர அதிமுகவுக்கு வேற எவ்வளவு காசு வந்தது, யாரு கொடுத்தாங்க, யாருக்காவது தெரியுமா? இந்த மாதிரியான திருட்டுத்தனங்களை ஊக்குவிப்பதற்காகவே சில பேர் இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஒண்ணு வேணா, இன்னைக்கு அந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் உங்களுக்கு பார்சல் வந்திருக்குது. நடுவில் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். இதே மாதிரிதான் எனக்கு ஒரு கால் வந்தது, நாங்க ஃபெடெக்ஸ்ல இருந்து பேசுறோம் அப்படின்னு. அதை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இது போகஸ் கால் அப்படின்னு. சரி சொல்லுங்க அப்படின்னு. இது மாதிரி நீங்க ஏதாவது பார்சல் அனுப்புவீங்களா, உங்க பார்சல் திரும்பி வந்துருச்சு அப்படின்னாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியுமா? அப்படியா, ஏன் திரும்பி வந்தது அப்படின்னு கேட்டேன். இல்ல சார், அது இப்ப போலீஸ்க்கு போயிருக்கு, இது மாதிரி அதுல ஏதோ தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கு போல இருக்கு, அதனால திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்படியா, யார் அது திருப்பி அனுப்பிச்சது, எனக்கு அவன் பேரை சொல்லு. இல்ல சார், அது போலீஸ்ல இருக்கு. ரைட்டுங்க, அதான் மாசம் வாங்கிக்கிறாங்கல்ல, அங்க பார்ட்டி சாமான் வரல சரக்கு வரலன்னு கேட்டுக்கிறான். எவன் திருப்பி அனுப்பிச்சது, முதல்ல அவனை கூப்பிடு அப்படின்னு அவன் கட் பண்ணிட்டு போயிட்டான். நீங்க உங்கள்கிட்ட முடியுமா சார்? லீகல்ல நீங்க தான் புரியாது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த மொபைல் நம்பரை ஆதாரோட லிங்க் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் கொண்டு வந்தப்போ அதுக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு. நீங்க எங்களை ட்ராக் பண்ணுவீங்க, எங்க ரகசியத்தை எல்லாம் புடிச்சுப்பீங்க அப்படி இப்படின்னு. இப்போ என்ன பண்ண முடியும்? ஒரு பெங்களூர்ல ஐடி கை டெக்கி கோடி கணக்கில் விட்டுருக்கான். என்னன்னு கேட்டா டிஜிட்டல் அரெஸ்ட், உங்க மொபைல் நம்பர் மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த காலம் எனக்கு வந்திருக்குது, மொபைல் நம்பரை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க, அதனால உங்களுக்கு டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னும் போது எப்படிங்க ஐடில வேலை செய்யற ஒருத்தர் டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்னன்னு சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கவே மாட்டாரா? வெறும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதை மட்டும் தான் பார்ப்பாங்களா? நியூஸ் எல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்களா? எனக்கு புரியல. ஒண்ணும் தெரியாத ஒரு கிராமத்துக்காரன் நம்ம சொல்றோமே, அவங்க ஏமாந்தா கூட நம்ம நம்பலாம், ஐயோ பாவம் அவருக்கு எதுவும் தெரியாது. ஒரு ஐடில இருக்கவர் டிஜிட்டல் அரெஸ்ட், ஏன் டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்னன்னா அந்த நவர முடியாத, எங்கேயோ ஒருத்தன் உட்காந்துங்கன்னா நான் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்வா, நான் உடனே எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ரூமுக்குள்ள போய் உட்காந்துக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி நீங்க ஒரு நல்ல நோக்கத்தோடு கொண்டு வர திட்டத்தெல்லாம் எதிர்த்து ஊத்தி மூடிட்டீங்க அப்படின்னா இப்படித்தான் நடக்கும். அனுபவிங்க, அவ்வளவுதான். பணத்தை விட்டுட்டு ஏமாந்து போனீங்கன்னா யார் என்ன பண்ண முடியும்? இவங்க இல்ல இந்த கூட்டணி ஒரு ரெலவன்ஸை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு மகேஷ். இந்த கூட்டணி கட்சிகள் அதுக்காகத்தான் போயிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா 26லயும் இவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஒண்ணுமே இருக்காது. சரி, ஒரு சிஎஸ்கேன்னு எடுத்துக்கோங்களேன். நீங்க ஒரு விராட் கோலி, தோனி, ரோஹித் சர்மா இப்ப வேணாம், அதுக்கப்புறம் ஒண்ணு யார் சொல்றது, அந்த ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் மேக்ஸ்வெல், இந்த மாதிரி ஒரு டாப் பிளேயர்ஸ் ஒரு 8 பேரை கொண்டு வந்து வச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 பேர்
மீதி இருக்கவங்களுக்குலாம் அங்க என்ன சிக்னிபிகன்ஸ் இருக்குது? யார ஒன்னா ரொட்டேட் பண்ணலாம், நீங்க யார ஒன்னா வந்து பெஞ்சில் உட்கார வைக்கலாம் இல்லையா? இவங்களுடைய ரோல் அங்க தேவைப்படுது அப்படின்னும் போதுதான் வந்து இவங்களை நீங்க பிளேயிங் லெவல்ல இருந்து தூக்க முடியாது. எல்லாமே டாப் பெர்ஃபார்மர்ஸ் பா, அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னும் போது அந்த இன்ஃபுளுயன்ஸ் அவங்களுடைய ரோல் முக்கியம்ன்றது தெரியணும். அப்போ இங்க திமுக வர்சஸ் பாஜக வந்துச்சுன்னா இவங்க ரோல் முக்கியம் இல்ல, யார ஒன்னா பெஞ்சில் உட்கார வைக்கலாம். இதுதான் ரீசன் மகேஷ்.